ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ். பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜுங்க. ஏன் இதை சிம்பிளான லாங்குவேஜ் சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்து நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்க. ஒரு நார்மல் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி அழகாக இதை வந்து படிப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வரா மாதிரி இருக்கும். ஏஎன்டினா அண்டு, ஆர்னா ஓஆர். ஆனால் இதே வந்து நம்ம மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுனா நம்ம வந்து வேறு சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஆர்னா வேறு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதில் வந்து அது மாதிரி யூஸ் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக ஆண்டுனா ஏஎன்டி யூஸ் பண்ணணும், ஆர்னா ஓஆர்னு யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கீவேர்ட்ஸு. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது என்னோடய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் என்ன சொல்லலாம்னா, பைத்தான் வந்து ஈஸி டு மெயின்டைன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு கம்மியாக ப்ரோக்ராமுடைய மெயின்டைனபிலிட்டி எனக்கு கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டட். இது ஏன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பைத்தான் வந்து கம்பைல் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கலாம், இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு லைன் எழுதுனா அதுவே எனக்கு இன்டர்பிரட் பண்ணி அவுட்புட் எடுத்து வந்து கொடுத்துரும். நான் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் சி++ ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கம்பைல் பண்ணிட்டு தான் அதை வந்து ரன் பண்ண முடியும். கம்பைல் பண்ணாமல் ரன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு என்னுடைய ப்ரோக்ராமுடைய செக்யூரிட்டி பற்றியோ, அப்புறம் நான் வந்து எப்படி வந்து மெமரியை வந்து மேனேஜ் பண்ண போகிறேன், எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோர் ஆக போகுது, அதெல்லாம் வந்து நான் கவலை பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவலில் இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து என்னுடைய ப்ராசஸர் பார்த்துக்கும், என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லும்போது எனக்கு வந்து அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நான் ப்ரோக்ராம் படிக்கும்போது பார்த்தா ஒரு நார்மல் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் லைக் கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அது எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணும் பைத்தான் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ரோக்ராமை வந்து நான் லினக்ஸில் வந்து ரைட் பண்ணுறேன். அதே கோடை கொண்டு போயிட்டு நான் வந்து விண்டோஸில் ரன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஏன்னா ப்ராசஸர், அதாவது லினக்ஸில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு, அதே மாதிரி விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு. ஓகேங்களா? ஸோ அதனால் வேறு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து என்னால் க்ரியேட் பண்ண ஒரு கோடை வந்து என்னால் சி கோடை வந்து ரன் பண்ண முடியாது. ஆனால் இதே வந்து பைத்தான்னா நீங்கள் வந்து எந்த மிஷினில் வேணால் டெவலப் பண்ணுங்கள், அது எந்த மிஷினில் வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் சொல்லும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணால் இருக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக். ஏன் இதை வந்து டைனமிக் சொல்கிறோன்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் ஏதாவது ஒரு டிஃபைன் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணலான்னா, சி ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு வேரியபிளை முன்னாடியே டிஃபைன் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பைத்தானில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டக்குனு ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை க்ரியேட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் டைனமிக்காக வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் பைத்தான் வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ். அதே மாதிரி பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் மிஷின் லேர்னிங்கில், ஏன் டேட்டா சயின்ஸில், ஏன் ஜாங்கோ ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்குங்க. ஸோ நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நான் போய் உட்காந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ உட்காந்து நான் பைத்தான் கூட எதுவும் அவசியம் இல்லை. பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பைத்தான் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அது பே பண்ணுற அவசியம். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.